இங்கே சித்தலாம்பாக்கம்ன்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஒரு கோயில் வந்தோம். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய பில்டிங் பார்த்தேன். நமக்கு தான் அந்த பழைய பில்டிங் பார்த்தாலே கொஞ்சம் க்யூரியாசிட்டி ஆகிடும் இல்லைங்களா? ஸோ இது வந்து அக்ரகரமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. பாருங்களேன், கொஞ்சம் உள்ளே போயிடலாம். சுண்ணாம்பு கல்லில் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. சுண்ணாம்பு மண் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, வீடுங்க அந்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள், வீடு வந்து மெயின்டைன் பண்ணாதனால இந்த வேர்லேயே ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு வாட்டி என்ன பண்ணலாம், ஒரு சேஃப்டிக்கு கல்லுக்கெல்லாம் தூக்கி போட்டுடலாமா? எதாவது பாம்பு கும்பு இருந்தால் அது கொஞ்சம் ஓடிடும். ஏன்னா ஒரு சில ரிஸ்க்கெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. இது ஒரு ரூம்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், பழைய காலத்து ஆர்கிடெக்சருங்க எல்லாம் தெரியுதா? ஓடுங்க, அந்த ஓடுங்க, இந்த கல்லுங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த வாலில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு ஏற்றத்துக்காக வச்சுருக்காங்க. இது தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த விளக்கு ஏற்றத்துக்காக வச்சுருக்காங்க. இந்த விளக்கு வந்து அந்த காலத்தில் இந்த கரண்ட் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, விளக்கு ஏற்றுறதுக்கு இந்த வீடுங்களை உள்ளே அந்த வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பார்க்குறப்பே தெரியுதுங்க பாருங்கள், பழைய இடம் அப்படின்ட்டு. நல்ல சிதலம் கொஞ்சம் இருக்குது பில்டிங். கொஞ்சம் உள்ளே போகலாம். சின்ன இடம் தான், எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் பெருசான இடம் கிடையாது இது பார்க்குறதுக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, விளக்கு வைக்கிறதுக்கு இடம்னு சொல்லிவிட்டு. இது அங்கே கூட இருக்குது பாருங்கள், இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே அந்த டைமில் கரண்ட்டெல்லாம் இல்லைன்றதுனால இந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மரம் நல்லா அழகாக வளர்ந்துருக்குல்ல. ஆனால் வீடு சதலம் அடைஞ்சிருச்சு. ஆனால் மரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஆனால் பாழடைஞ்ச பில்டிங்கில் வளர்ந்துருக்கு. இது வந்து இங்கே ஒரு கல்லை போட்டலாம். எப்போவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் சத்தம் போட்டோன்னா இருக்கிற பூச்சி போட்டுலாம் போய்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானும் அது பழகிருக்கேன் நிறைய விஷயங்களில். கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களாம் அது தெரியும். இது ஒரு ரூம்பாக இருந்திருக்குங்க. சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த இடத்துல அந்த விளக்கு வைக்கிற இடம் தெரியுதுங்களா? அது மாதிரி இது ஒரு ரூமாக இருந்திருக்கு. நல்லா செடி வளர்ந்துருக்குங்க. ஓடு வீடாக தான் இருந்திருக்கும் இது கண்டிப்பாக. இந்த இடம் வந்து அந்த சென்டராக தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மழை பெஞ்சா இங்கே வந்து சென்டரில் தண்ணி ஊற்றுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இது இந்த இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது இந்த ஸ்பேஸ் மட்டும். அக்ரகார வீடுங்கள்லாம் பார்க்குறப்ப இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்களா, இங்கே ஒரு கல் போட்டலாம். படிக்கட்டு மாதிரி போகுதுங்க. அப்போ இந்த பில்டிங்க்கு மேலே மாடி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, படிக்கட்டு மாதிரி போகுது. இது வருங்க, நல்லா பழைய பில்டிங் நினைக்கிறேங்க. செம்ம பழைய பில்டிங். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பழைய பில்டிங், இந்த விளக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறதுனால தான் பழைய பில்டிங் சொல்லிகிட்டு இருக்கேன். படிக்கட்டு போயிருக்கு, ஆனால் படிக்கட்டு அது பாதையில் நின்றுட்டுருக்கு. நான் மேலே போகிறேன், தெரியுதுங்களா? இந்த படிக்கட்டெலாம் பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ரொம்ப சின்ன படிக்கட்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் உண்மையாலுமே ஃபேஸில் பதட்டம், பயம் பகலில் இருக்கிறதுக்கு காரணமே பூச்சி போட்டுக்காக தான் மெயினாக பயப்படுறது. ஏன்னா அதுங்களுக்கு தெரியாதுல்ல, இந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவாங்க, இந்த மாதிரி நம்மளை எதாவது நோண்டு வரணும், அது தெரியாது. பதட்டத்தில் என்ன பண்ணால் நம்மளை கடிச்சிடும் அது. ஸோ அதனாலே எனக்கு இந்த விஷயங்களுக்கு யோசித்து வச்சு தான் பண்ணுவேன். இங்கே ஒரு ரூம் இருந்திருக்கு. ரூம் எல்லாம் ரொம்ப சின்னதாக ஷார்ட் தான் இருந்திருக்கு. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. இங்கே ஒரு கல் போட்டுடலாம். இங்கேயும் கல் போட்டால் தெரியும். ஓகே, இப்போதைக்கு இந்த இடத்துல எதுவும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு போகலாம். இது பார்த்தீங்களா, அந்த விளக்கு வைக்கிறதுக்கான இடம் தான் இதெல்லாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் விளக்கு வைக்கிறதுக்கான இடம் தான். எல்லாம் பழைய பில்டிங் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு ரூம்பு. ஆக்சுவலாக என்னென்னா, உள்ளே என்ட்ரான ஒன்று 1 2 3 4 ரூம் இருந்திருக்கு. மேலே படிக்கட்டு மாதிரி போயிருக்கு. இவங்க பழைய காலத்தில் தான் நல்லா அந்த
கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாழ்ந்துருப்பாங்க. அதனால் வந்து அவங்கவுங்களுக்கான ரூமு. ஆனால் அந்த காலகட்டத்தில் இது மாதிரி செப்பரேட் ரூம்ஸ் மாதிரி கொடுத்ததை தாண்டி சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. இருங்க, இது உள்ளே போய் பார்க்கலாம். இது பழையது தான். வேருங்கள்லாம் பார்க்குறப்ப நல்லா அடர்ந்து வளர்ந்து கொஞ்சம் பயமுத்துற மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. ஓகே, உள்ளே போயிடலாம். குட். இங்கே பாருங்கள், எல்லா ரூம்லேயும் கம்பல்சரி இந்த விளக்கு வைக்கிற அந்த கான்செப்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் சின்ன சின்னதாக இந்த விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. இதில் தான் ஒரு அலமாதிரி மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் நான் சுண்ணாம்பு கல்லுங்களை பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி சுண்ணாம்பு கல் எல்லாம் அந்த களிமண்ணோட சேர்ந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சுண்ணாம்பு கல் களிமண் சேர்ந்து இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. இப்போத்துக்கு இந்த வீடியோ பார்த்தாச்சு. இதோட ஃபுல் பிளாக் வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இதை மாதிரி ஏதாவது பழைய வீடுகள், சித்தலம் அடைஞ்ச பில்டிங்ஸு, ஏதாவது புது புது வித்தியாசமான கண்டென்ட் ஏதாவது நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நான் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஏன்னா எனக்கும் இது கொஞ்சம் ஓன் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் பண்ணணும்னு கொள்ளணுன்ட்டு. அதனால் நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதெல்லாம் பண்ணுவேன். அதே விஆர் வீடியோவும் நான் இதை அப்லோட் பண்ணுவேன். விஆர் மோட்லேயும் நீங்கள் பார்க்கலாம், விலாகாகவும் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.